ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் யார் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 2 நாள் வீடியோ பார்க்க போகிறோம். ராதா வீட்டில் அம்மா வந்து எனக்கு உளுந்து உடைச்சாங்கல்ல, அதுவும் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஊர்லேருந்து வந்த உடனே அன்றைக்கி எங்கள் பெரிய மாமனாருடைய மருமக ஃபோன் பண்ணி எங்களை வர வச்சு கீரைலாம் பறிச்சிக்க சொன்னாங்க. அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எங்கே கிளம்பியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், வண்டியை தள்ள முடியாமல் தள்ளி வெளியே விட்டேன். காலையிலே சீக்கிரம் எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நான் என் வீட்டில் சாப்பாடு இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணேன், எங்கள் சின்ன மாமியார் வீட்டில் போய் மாமாவை சாப்பாடு வாங்கி வந்து கொடுக்க சொல்லி சின்ன மாமியார் வீட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. வீட்டில் கத்திரிக்காய் மட்டும் பொரியல் பண்ணி சாப்பிட்டுட்டேன் நான். நாய் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டேன். மாமா வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ நான் எங்கே கிளம்பியிருக்கேன்னா, அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, அதனால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். மாமா என்ன பண்ணான்னா, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொன்னாங்க. அதனால் வந்து நான் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன். மாமாவை கூப்பிட்டு போக சொன்னேன். கையில் சுத்தமாக காசு இல்லை பாப்பா, அதனால் நான் வேலைக்கு போகணும், நீ வந்து கூப்பிட்டு போயிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னதுனால வந்து நான் வந்து அப்பாவை இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்து தான் மதிய சாப்பாடு சமைக்கணும். இப்போ தண்ணி சாப்பாடு வயிறு ஃபுல்லாக நல்லா சில்லுன்னு சாப்பிட்டேன். ரொம்ப இப்போ தான் என்ன உசிரே வந்த மாதிரி இருக்குது. என்னால் 4 மணிக்கு மேலே என்னால் சத்தியமாக முடியல. கொஞ்சம் பால் இருந்தது, அதை டீ போட்டு குடித்தோம். நான் மாமா 4 மணிக்கெல்லாம் டீ போட்டு குடிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். அம்மாவும் அரியும் என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். பிட்டா குறைச்சி ஆட்டாட்டு திருப்பு. அம்மா வந்து உளுந்து வந்து உடைச்சிட்டாங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. உடைச்சி இதை வந்து புடைச்சி எடுத்து வச்சுட்டாங்க அம்மா. மேடம் வந்து இந்த பக்கம் வந்து சப்பாத்திக்கு மாவு பீசுகிறாங்க. என்ன செய்கிறீங்க மேடம்? பரோட்டாவா? சப்பாத்தி பரோட்டா. பெரிய மாமியார் வீட்டில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய மூத்தார் கூப்பிட்டாரு சொல்லிட்டு நம்ம அங்கே போகிறோம். போகிற வழியில் உங்களுக்கு வந்து அத்திப்பழம் இருக்குது பாருங்கள், அத்திப்பழத்தை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நின்னேன். இந்த வீடியோ எடுக்கிறேங்க பாருங்கள். பார்த்தீங்களா அப்பா, பார்த்தீங்களா எப்படி இருக்குது அத்திப்பழம்? பழம் கிட்டே இருக்குது. இன்னொரு பழம் கூட இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இதோ இங்கே ஒரு பழம் இருக்குது, தெரியுதுங்களா மாமா? இங்கே இருக்க பழம் செம்மையாக இருக்குது. ஆனால் பட் இது ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இந்த அத்திப்பழம் சாப்பிட்லாமா என்னன்னு தெரியல. அதனால் பட் இதை சாப்பிட வேணாம், நம்ம தூக்கி போட்டுடலாம். உங்களுக்கு வீடியோ காமிக்கணுன்றதுக்காக காமிச்சேன். தூக்கி போட்டால் வாங்க பெரிய மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். நம்ம வீட்டுக்கு இங்கே வந்தோமா, வந்தால் கீரை அண்ணி வந்து அக்கா வந்து பறிச்சிட்டு வர சொன்னாங்க. கொல்லம்மா சாகா எடா கோண சாகா, கொல்லம்மா சாகா. இங்கே பார்த்தீங்களா பலாப்பழத்துக்கு இங்கே என்ன சொல்லுவாங்கடா? போனோசோ கிசோ கோய்வோ போனோசோ. பேசாமல் இங்கே இதிலேருந்து பழுத்துச்சுன்னா ஒன்று தோம வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம். ஏன் କୋଉଠିକି ଯାଇଛନ୍ତି?
ஆ தெரியலையே, தெரியும். இப்போ நீ கீரை பறிக்கிறதுக்கு வந்தியா, எதுக்கு வந்த? ஜா இல்லை மாமு பெட்டோ பிந்துச்சு. పచ్చిజినా అవి పక్కన గుట్ట ఆంబ వచ్చి దెక్కిపో సెప్పటికి వచ్చినా ఆంబ వచ్చినా ఐడియా ఆంబ వచ్చి గెరంగడా వచ్చినా సైడ్ వచ్చి దుగుతా ఎడ కోన இது நமக்கு கீரை பறிக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் கீரை பறிக்கிறாரு பாருங்க. போல இஜ்னா சாகோ எல்லோ மா 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 केळी कोटी काय ते दाले काय साप काय पाणी पोई काय हटी गाडी जाऊ हेलो मा वाटेडी ना पैसे ढूंढ ढूंढ सूर वाटी रे साग काट दे सापो काट दे भी ना பறிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரை. இங்கே பார்த்தீங்களா எப்படி देखियो मुहा तो देखन के करती मुकनी बात हाथी काटो ना टुपे टुपे पको जने एरो एरो आपने चलो आसा आसा போயாச்சுங்க. போயிட்டு கீரை வாங்கிக்கிட்டு மாம்பழம் வாங்கிக்கிட்டு வரோம். அக்காவுக்கு கொஞ்சம் கீரை பறித்து கொடுத்துட்டு நமக்கு கொஞ்சம் கீரை பறிச்சிக்கிட்டு நம்ம வரோம். ஆனால் நான் பறிக்கலை, மாமா தான் பறித்தாங்க. அப்புறம் அக்கா கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசியிருந்துட்டு இப்போ வீட்டுக்கு வாக்கிங் இப்படியே நடந்து போயிட்டு ரிட்டன் இப்படியே நடந்து போகிறோம் நம்ம வீட்டுக்கு. முன்னெல்லாம் இந்த மாதிரிலாம் எங்கேயுமே போக மாட்டேன் நான், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பேன். ஆனால் இப்போது அப்படி இல்லை, எல்லோரும் வீட்டுக்கும் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு எல்லோரும் வீட்டுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்காக போயிட்டு வரேன். வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் எடுத்து இப்போ தான் அடுக்கணனே முடியல என்னால். என்ன இந்த வீடு கச்ச 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 கச்சன்னு இருக்கிறதுக்கு அதுக்கும் சத்தியமாக ரொம்ப வெறுப்பாக இருக்குது. என்ன இப்போ தான் வந்து கட்டில் கீழெல்லாம் பெருக்கியிருக்கேன். இந்த துணி அந்த அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த புது புடவைங்களாம் அதெல்லாம் எடுத்து இதுக்கு கீழே இதுவில் வைக்கணும். இன்னும் வந்து இந்த அரிசி மூட்டை இருக்குது, அந்த அரிசி மூட்டையை எடுத்து அரிசிக்குள்ளே கொட்டணும். கொட்டிட்டு குளிச்சுட்டு வந்து சாமி அண்டை க்ளீன் பண்ணிவிட்டு சாமியை அழகாக வைக்கிறதுக்கு செட் பண்ணணும். அதுக்கப்புறம் மசாலா டப்பா எல்லாம் இந்த டப்பாக்குள்ளே அழகாக எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். எல்லாத்தையும் வீட்டை நீட் பண்ணிவிட்டு வீட்டெல்லாம் துடைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் ஒட்டனெல்லாம் அடிக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் வந்து ஒட்டனை நான் அடிக்க மாட்டேன். ஏன்னா இங்கே செவ்வாய்க்கிழமெல்லாம் ஒட்டனை அடிப்பாங்க. ஆனால் நம்ம செவ்வாய்க்கிழமையில் ஒட்டனை அடிக்க மாட்டோம் நம்ம வீட்டில், அங்கே தமிழ்நாட்டில். அதனால் அதெல்லாம் செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிற. உடம்பு வேறு சுத்தமாக முடியல. அறிக்கை வேறு இன்றைக்கி ஆதார் கார்டு எடுக்க போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன்.
அரிசி வந்து இப்போ எடுத்து நம்ம இந்த ட்ரம்மில் கொட்ட போகிறோம். ட்ரம்மில் கொட்டிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அரிசி தான் வந்து நமக்கு கொடுத்தாங்க. இது பழைய அரிசியா புது அரிசியா மாமா? அப்போ இது சரி கொட்டுங்க. எடுத்து கொட்டி வச்சுக்கிட்டோம்னா மீதி இருக்கிற அரிசி இப்போ யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக வந்து அரிசியை வந்து அதிலேருந்து எடுத்து கொட்டுறாங்க. கொட்டிட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். இது ஃபுல்லாக அரிசி கொட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இங்கே பார்த்தீங்களா 50 கிலோ ட்ரம்மு இது கொட்டியாச்சு. இன்னும் வந்து அதில் அரிசி இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். வேணாம் மிஷின் உடஞ்சிடும் பாருங்க. மதிக்கவே மாட்டேன்றாரு. அது 30 கிலோ காட்டுது. 2 பக்கம் இடிச்சிட்டு 32 கிலோ காட்டுது. 34 கிலோ காட்டுதா? அதான் 70 கிலோ அரிசி. அதான் மொத்தம் 70 கிலோ. சரி எடுத்து வைங்க, இதை காலி பண்ணிடலாம் இருக்கிறத. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக முறுக்கு இருக்குது. சாமி கும்பிட்டு இருக்கேன், விளக்கேற்றிருக்கேன், பிரசாதம் வச்சுருக்கேன், வத்தி ஏற்றிருக்கேன். பிடிச்சிருக்குங்களா? இது வந்து முருகர் கோவில் விபூதி. இதில் வந்து சாமிக்கு பிரசாதம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாயப்பாவுடைய மாலை, தொப்பி இதெல்லாம் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்னும் என்ன இருக்குதுன்னா, நம்ம ஊரில் சாம்பிராணி, கட்டி சாம்பிராணி இருக்கும் தெரியுங்களா, அதெல்லாம் இருக்குது. இதில் சந்தனம் இருக்குது. பார்த்திங்களா? முருகர் என் வீட்டுக்கு வந்துட்டார் செவ்வாய்க்கிழமை. அதுவும் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க, அக்கா தயவு செஞ்சு ஸ்க்ரீன் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் போட்டேனா? நல்லா இருக்குங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து காலி டப்பு இருக்குது. சப்போஸ் அரிசி கழுவுனா தண்ணி ஊற்றிப்பேன். அதுக்கப்புறம் கூட வந்து இங்கே வச்சுருக்கேன். பாத்திரம் கழுவி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சேன். பட் இன்னும் எடுத்து கவுக்கணும். பாருங்கள், இப்போ வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்குங்களா? வேலையெல்லாம் பாருங்களேன். ஐயோ, காலையிலேருந்து சரியான வேலை ஃப்ரெண்ட்ஸ். செவ்வாய்க்கிழமை அதுவுமா இன்றைக்கி சரியான வேலை. அதுக்கப்புறம் ஃபோட்டோங்கள்லாம் துடைச்சேன் கொஞ்சம். வீட்டெல்லாம் பாருங்கள். நமக்கு இப்போது கொஞ்சம் நான் வந்து பூ கட்டிகிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா கீழே தண்ணி குடித்தேன். அதற்கு இன்னும் எதுவுமே சாப்பிடலை. பார்த்திங்களா? நல்லா இருக்குங்களா இன்றைக்கி? அதோட நம்ம சாயப்பா எப்படி இருக்கார், அதுக்கப்புறம் வந்து முருகர் எப்படி இருக்கார் அப்படின்றது மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்கி கொடுத்த அந்த தங்கச்சி வந்து எப்போவுமே நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க. சாமிக்குமே நான் ஸ்க்ரீன் துணி போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா இருக்குங்களா? நைட்டானா வந்து எடுத்து விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குங்களா? ஓகே, பாய். என் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.